வெல்கம் டு PH அகாடமி. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாராலையும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. சில பேர் மட்டும்தான் கிளியர் பண்ணுறாங்க. அது எப்படி? சில பேர் ரொம்ப அதிகமாகவும் படிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களையும் சில பேர் தான் கிளியர் பண்ணுறாங்க, சில பேர்த்தால பண்ண முடியல. ஸோ அப்போ கிளியர் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கள்ட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ப்ராப்பர் பிளான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதோட எக்ஸாம் சிலபஸ், அதோட எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்புறம் எந்த சோர்ஸை நம்ம முக்கியமாக படிக்கணும், அப்புறம் ஃபைனலாக த ஃபார்முலா, த ஸ்ட்ராட்டஜி, த வே டு சக்ஸஸ் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் ஃபர்தராக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸை பார்க்க போகிறோம். பொது தமிழில் மொத்தம் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் பொது அறிவில் மொத்தம் 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 75ல் பொது அறிவியல் 5 கேள்வி, இந்திய புவியியல் 5 கேள்வி, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் அதில் 10 கேள்வி, இந்திய ஆட்சியல் அதில் 15 கேள்வி, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகத்தில் 20 கேள்வி, அப்புறம் கடைசியாக தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் 20 கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக மேக்ஸில் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 200 கொஷின்ஸ். இந்த 200 கொஷின்ஸில் 2 டைப்பாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக் கொஷின், இன்னொன்று டைனமிக் கொஷின். இந்த ஸ்டாட்டிக் கொஷின் 200ல் 155 கொஷின்ஸ் இருக்கும். டைனமிக் கொஷின் 45 கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் கொஷின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. அப்படியே என்ன சிலபஸில் இருக்கோ அதை நம்ம அப்படியே புக்ஸில் படித்தோம்னா அந்த டேட்டாஸ் அப்படியே வந்துடும். பட் டைனமிக் கொஷின்ஸ் 45 இருக்குல்ல, அது கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் கொஷின் 155ல் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அதில் 100 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின், மொத்தம் 125 கொஷின். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த பொது அறிவியலில் யூனிட் 3ல் 10 கொஷின், யூனிட் 6ல் 30 கொஷின், மொத்தம் 155 கொஷின் ஸ்டாட்டிக் கொஷின். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா இந்த ஸ்டாட்டிக் கொஷின்ஸ்க்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் அண்ட் யூனிட் 3 and 6 நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக படிக்கணும். அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்ம ரிமைனிங் டாபிக் யூனிட் 1 to 5, 6 ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க யூனிட் 1 to 5, 6 அதை 45 கொஷின்ஸ் நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 155 கொஷினுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்காக நமக்கு 155 கொஷின்ஸ் கிடச்சிருச்சு. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த ரிமைனிங் 1 to 5, 6ல் 5th யூனிட் எதை சொல்லும்னா பாலிட்டி. இதில் 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 155 ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு எத்தனை கொஷின் ஆச்சு? 170 கொஷின். நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த 170 கொஷின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே தான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜினா ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் ரிவிஷன் ஈக்குவல் டு சக்ஸஸ். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் நான் டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.